வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பொதுக்குழு கூட்டம் முடிச்சுட்டு நம்ம சந்தோஷத்தோட வெளியில வந்திருக்கோம். பர்டிகுலராக இப்போ நீங்கள் அந்த கமிட்டி கேட்டீங்க, அது வரவேற்கப்படுறது தான். ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுன்றது எல்லாம் இங்கே இல்லை, சினிமா துறை எல்லாருக்கும் ரொம்ப பாப்புலராக இருக்கிறதுனால இங்கே இருக்கிறவங்க சொன்னால் ஒரு 1000 பேர்ன்றது 1,00,000 பேர் பார்ப்பாங்கன்றதுனால அது வெளியில் வருது. பட் எவ்ரி உமன் இஸ் ஃபேஸிங், ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெண்ணா போகிற எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இப்போ இது மாதிரி ஒரு குடும்பம், சினிமா ஒரு குடும்பம். ஸோ ஏதோ பிரச்சனைனா, இப்போ ஒரு குழந்தைக்கு வீட்டில் பிரச்சனைனா அம்மா அப்பா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போய் சொல்லணும். ஸோ அப்படி இருக்குச்சு இப்போ யூனியனில் அந்த மாதிரி ஒரு குழு போட்டிருக்கிறது ரொம்ப வரவேற்கிற விஷயம். எங்களுக்கு யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க கிட்ட போய் சொல்லும்போது அவங்க அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றது ரொம்ப ஆறுதலாகவும் சந்தோஷமா இருக்கு. தமிழ் சினிமாவில் பெண்கள் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அது ஏன் சினிமான்றது மட்டும் நம்ம ஏன் முக்கியப்படுத்தி பேசணும்? அதுதான் என்னோட இது. என்னன்னா எல்லா இடத்துலயும் இருக்கு. நான் ஒருவேளை சினிமா துறைக்கு நான் ஒரு 18 வருஷம் தான் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கும்பொழுது நமக்கு இருந்திருக்கும், ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எல்லாருக்குமே பெண்கள் வந்தாலே இந்த சமுதாயத்துல போராடி தான் வெளியில வர வேண்டியிருக்கும். அது சினிமான்றதுனால அது ரொம்ப மிகப்படுத்தி அது எல்லாருக்கும் ஆவறதுனால, எல்லாருக்கும் தெரிஞ்ச துறைன்றதுனால எல்லாரும் அதை பத்தியே பேசுறாங்க. ஸோ அதான் சொல்றேன், நல்லது கெட்டது எல்லா இடத்துலயும் இருக்குங்க. நம்ம நல்லதே நினைச்சா நமக்கு நல்லதே நடக்கும். நல்லதை மட்டும் எடுத்துட்டு கெட்டதை நம்ம தவிர்த்துட்டு போயிட்டே இருந்தானா நம்ம போயிட்டே இருக்கலாம். அப்படி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு எல்லா இடத்துலயும் இருந்தாலும் நம்ம தமிழ் சினிமால அந்த மாதிரி வாய்ப்புக்காகவோ இல்ல வேற ஒரு கட்டத்திலேயோ ஒரு அழுத்தத்தின் காரணமாவோ இருந்திருக்கலாம். அதுதான் சொல்றேன், இருந்திருக்கலாம். ஏன்னா எவ்ரிபடி ஹாஸ் தேர் ஓன் டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். இப்போ எனக்கு நடக்கிறது இன்னொருத்தவங்க நடக்கணும்ன்றது கட்டாயம் கிடையாது. ஸோ எனக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்றது, இப்போ ரோஹினி மேம் பேசும்போது சொன்னாங்க தைரியமா இருக்கணும்னு சொல்லி. ஸோ நான் சினிமா துறை வரதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸா ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் ஒரு 100 படங்கள் கிட்ட பண்ணிட்டு 10 வருஷம் இருக்கேன்னா எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது தைரியமா எதிர்க்கக்கூடிய தைரியம், மனோபாவம் எனக்கு இருக்கு. ஒருவேளை இன்னொரு சகோதரிக்கு அது ஒருவேளை இல்லாம இருந்திருந்தா அவங்க ஒருவேளை அதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம். பட் என்னன்னா முன்னாடி முதல்ல நம்ம லேடிஸ்க்கு என்னன்னா தைரியம், அது கண்டிப்பா வேணும். ஸோ இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். பட் இனிமேல் வர்றது நல்லதே நடக்கும் நம்புவோம். ஏன்னா ஒரு டீம் வந்திருக்காங்க இங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாரும், இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அழகா எல்லா விஷயத்தையும் ஒன்னொன்னா பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து இது நல்லபடியா நடக்கட்டும். எல்லாரும் இப்ப சினிமா துறையில் என்ன நடக்கும் பார்க்கும்பொழுது இங்க கூடிய சீக்கிரம் இந்த பில்டிங் நம்ம முடிச்சு புது பில்டிங்ல போய் உக்காந்து நம்ம ஒரு விழா மாதிரி ஒரு கோலாகலமா கொண்டாடுறத உலகமே பார்த்து பிரமிக்கணும். தமிழர்கள் எல்லாரும் எங்க இருந்தாலும் பார்த்து பிரமிக்கணும். அதுதான் எங்களோட ஆசை. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி பில்டிங் முடிஞ்சிச்சுன்னா எல்லாருக்கும் வருமானத்துக்கு உண்டான வழி இருக்கு. நிறைய பேருக்கு மெயின் என்னன்னா மெம்பர்ஸ்க்கு வேலை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொன்ன நான் மெம்பர்ஸ் நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க, மெம்பர்ஸ்க்கு நிறைய வேலை இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் போது எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும், நல்லதே நடக்கும். காட் பிளஸ். நான் 2015 நான் மெம்பரா இருக்கேன். எனக்கு கொரோனா செத்து பொழைச்ச அப்பவும் எனக்கு இந்த மெம்பரு நம்ம நடிகர் சங்கத்திலேருந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி திரும்பி தலையில் ஆப்ரேஷன் பண்ணி இப்போ ஒரு 3 மந்த் 4 மந்த் தான் ஆகுது. அதுலேயும் எனக்கு நிறைய மெம்பரு எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. கார்த்திகண்ணா, ஏஜென்ட்டு, மேனேஜர் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. அதுக்கப்புறம் கர்ப்பப்பையே எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெண்ணுக்கு அது பெரிய விஷயம் இல்லையா? நான் அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். எனக்கு எல்லாரும் இருந்தும் நான் அனாதையாக தான் இருக்கேன். அப்போ உடனே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு பார்க்கணும்னு சொல்லி இன்னைக்கு என் கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொன்ன அவங்க இன்னைக்கு என் கர்ப்பப்பையை எடுக்காத அளவுக்கு மந்த்லி 5,000 இன்ஜெக்ஷன், 3,500 இன்ஜெக்ஷனு, மெடிசன் எல்லாமே. இப்போ நான் நல்லா ரெக்கவர் ஆயிருக்கேன். கொஞ்சம் டிப்ரெஷனில் தான் இருக்கிறேன். அது 4 இயர்ஸாக மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறேன். அதுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் அதுலேருந்து ரெக்கவர் ஆகுவேன் அப்படின்னு ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கடவுளுக்கு மேலே நான் கார்த்திக் அண்ணாவை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் ரதி. கார்டு நம்பர் பேர் நிப்படாதி, நிப்படாதின்னு சொல்லுவாங்க. என்னோட ஊர் நேட்டிவ் பிளேஸ் தென்காசி மாவட்டம். நான் இருக்கிறது செங்கல்பட்டில் இருக்கிறேன். அம்மா அப்பா எல்லாரும் இருந்தும் நான் அனாதையாக தான் இருக்கிறேன். அது இந்த இடத்துல கார்த்திக் அண்ணா எனக்கு ஒரு அப்பாவா அம்மாவா அண்ணனா இருந்து ஹெல்ப் பண்ணது பெரிய விஷயம் இல்லையா? அன்னைக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடலைன்னா என் கர்ப்பப்பை எனக்கு கிடையாது. நான் அடுத்து மேரேஜ் பண்ணணும்னா கூட நான் அதை பேஸ் பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு நான் கார்த்திக் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னால் மேடையில் பேச முடியல. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.